அதுதான் எப்படி இருக்கு வாயில ஊத்தி பாருங்க. இந்த தண்ணி தான் நாங்க இருக்கு. லைட்டா ஊத்துங்க. இந்த உப்பு தண்ணியில குழந்தைங்க பாருங்க கை கால்லாம் பாருங்க ஸ்கின் ப்ராப்ளம். நாங்க நல்ல தண்ணி நம்ம வீட்லயுமே உப்பு தண்ணி தான், அதே பிரச்சனை தான். தண்ணி வந்தா போதும். இங்க அங்கேயாச்சும் பரவாயில்ல போல, இங்க ரொம்ப மோசமா இருக்கு. தண்ணி தானே உயிர் வாழ்றதுக்கு முக்கியமானது. இந்த காவா ரோடு பட்டா 3 மட்டும் தண்ணியை மறந்துட்டீங்களா? குடிக்கிற தண்ணியே இல்லையா நம்ம ஊருக்கு? தண்ணியே இல்லையே. எங்களுக்கு அதை மட்டும் செஞ்சுதாங்க ராசா. கண்டிப்பா என்னைக்குமே நாங்க உங்க பக்கத்துணையா இருக்கோம். கார்பரேஷன் தண்ணி எடுத்துட்டு வராங்கன்னா எல்லா தெருவுக்கு விடுறாங்க. எங்க தெருவுக்கு விட முடியல. அந்த கம்பம் இருக்குல்ல, அந்த இடம் திரும்ப முடியலனா அது கூட வாரத்துல ஒரு நாள் 5 குடம் மட்டும் தான் விடுறாங்களே. 5 குடம் தண்ணி வச்சு நாங்க என்ன பண்ணுவோம்? நம்ம தாவேகா சார்பா மனு கொடுத்து வாரத்துல 3 நாள் இப்ப குடிக்கிற தண்ணி இங்க வந்துடும். இருக்கவங்க எல்லாம் புடிச்சுன்னு இருந்தாங்க தண்ணி. ஒரு நாளைக்கு 300 குடம் 400 குடம் தண்ணி வந்துருந்துச்சு. அது ரிப்பேர் ஆகி போய் அதை ரெடி பண்ணவே இல்லைன்னா அதை ரெடி பண்ணி விட்டா கூட இருக்கிறவங்க தண்ணி பிடிச்சிப்பாங்க. ஒரு கேன் 6 ரூபான்னு சொல்லி விட்டுட்டு இருந்தோம். ஃபுல்லா ரிப்பேர் ஆகி போய் இப்போ 4-5 வருஷமா அப்படியே இருக்கு. ஏதோ இந்த ரோடு வரட்டும், இந்த காவா வரட்டும், நாங்க எப்படி கிடக்குறோம் பாத்தீங்களா சாக்கடைக்குள்ள மாதிரி. ஏமா இதெல்லாம் சரி பண்ணணுமா? அதுதான்மா முக்கியம். நம்ம வரோம், நம்ம ஜெயிக்கிறோம். ஓகேங்களா? நைட்ல கொசுகு புடுங்கி எங்களை மேஞ்சு தின்னுரு. 20 வருஷம் 25 வருஷமா தான் இருக்காங்க. ஒருத்தரம் கம்மி வருஷம் கிடையாது. கஷ்டப்பட்டது பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. குழா தண்ணி இருந்தா ரொம்ப ரொம்ப புண்ணியமா போகும். ரோடு வசதி இருந்தா போதும். முடிஞ்ச வரைக்கும் காவா அது பண்ணிட்டு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் காவா எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு பட்டா போட்டு கொடுத்தா அது ஒரு விஷயம் போதுமான விஷயம். 1000 விஷயம் பட்டா முக்கியம். பட்டா வந்தாக்கா நாங்களே கொஞ்சம் வேலை செஞ்சோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்க செஞ்சுப்போம், ஹெல்ப் பண்ணுவோம். உங்களால முடிஞ்சது நீங்க செய்யுங்க, எங்களால முடிஞ்சது நாங்க. என்ன ஆச்சு? உடஞ்சு போன டேங்க் தான் எடுத்து வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. மறுபடியும் அது டேங்க்னா அது வேஸ்டா தான் கிடக்குது. அதை கூட வைக்க சொன்னாங்க. ஆனா அதுவும் ஓட்டன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்த டேங்கே எடுத்துட்டாங்க. காவால ரொம்ப எங்க வீட்டுக்கார சீட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சைடும் காவால தண்ணி இப்படி வந்துருது. ஒரு வாரமா நாங்க அட்மிட் பண்ண வச்சு டிஸ்சார்ஜ் தரமாட்டு சொல்லிட்டாங்க. மூச்சு தரணும் ஆயிடுச்சு, ஓவர் சளி ஆயிடுச்சு, காவால எங்கன்னா அப்படிலாம் கேக்குறாங்க. வீட்டுல இந்த மாதிரி தண்ணி அடிக்கடி இதுவாயிட்டே மேலதான் வருது. குப்பிங் அதிகமா ஆயிடுது. யாருமே கேட்டா வரவே மாட்டாங்க. தொட்டி இல்ல எவ்வளவு போட்டோ எடுத்து போட்டாச்சு, யாருமே வந்து கேட்க மாட்டாங்கண்ணா. இந்த சைடும் தண்ணி வருது, அந்த சைடும் தண்ணி வருது. இதுல நடுவுல நாங்க மாட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போனா அங்க வண்டி நின்றுச்சுன்னா நாங்க போறதுக்கு வழி கிடையாது. இதுல ஒரு ரோட் போட்டாங்க. இது ரோடு தான், ஆனா போடல. இந்த காவா தண்ணியிலே குழந்தைங்களை வச்சிருக்க ரொம்ப பயமா. அன்னைக்கு தேவை ஜனங்களுக்கு என்ன வேணும்ன்றத செய்யணும். எல்லாம் விலைவாசி உயர்த்திட்டாங்க. ஆனா வாங்குற சம்பளத்துக்கு அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டு தான் இருக்குது. விலைவாசி உயர்ந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அவங்க என்ன கஷ்டப்பட்டு வந்தாலும் அந்த விலைவாசி போட்டு வாங்கி சாப்பிடுறோம், அவ்வளவுதான். அந்த பணம் அப்படியே போயிடுற வச்சு யாருக்கும் தங்கல. கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டு தான் இருக்கும். கொடுக்க வசதி கிடையாது. அப்படிலாம் நாங்க தண்ணி வெள்ளத்துல கஷ்டப்பட்டோம்.